எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அன்பு. ஸோ போன 3 வீடியோலையுமே நம்ம வந்து ஃபார் வைல் டூ வைல் யூஸ் பண்ணியிருந்தோம்ல. ஸோ அதை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான அவுட்புட் வரும். ஆனால் அதில் ஏதாச்சும் தப்பாகிடுச்சு அப்படின்னா அது வந்து உங்களுக்கு இன்ஃபினைட் லூப் ஆயிரும் அண்ட் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ப்ரௌசர் எல்லாமே அப்படியே ஃப்ரீஸ் ஆயிரும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம அப்படி ஃப்ரீஸ் ஆச்சுன்னா எப்படி நம்ம திருப்பியும் அதை நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பியும் ரன் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வைல் பிளாக் வந்து நான் கமெண்ட் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் லூப்லேயே நீங்கள் வந்து இன்ஃபினைட் லூப் உருவாக்கலாம். எப்படி அப்படின்னா எந்த கண்டிஷன் நீங்கள் பாஸ் பண்ணாமலேயே ஜஸ்ட்டு ஃபார் அப்படின்னு போட்டுட்டு இங்கே வந்து ஜஸ்ட் 2 செமிகோலன் போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ உங்கள் கோட் ரன் ஆகும். ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் லாக் பண்ணுறேன். திஸ் இஸ் இன்ஃபைனைட் லூப். இப்போ நான் சேவ் பண்ண வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ப்ரௌசர் வந்து ஃப்ரீஸ் ஆயிரும். இப்போ பாருங்களேன், Ctrl+S. இங்கே பார்த்தீங்களா, திஸ் இஸ் இன்ஃபினைட் லூப் சொல்லிட்டு போயிட்டே இருக்குது. 15,000 போயிடுச்சு, 20,000 போகுது. ஸோ இது போயிட்டே இருக்கும். இப்போ உங்களோட CPU பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணும். பிகாஸ் இது எல்லாமே கால்குலேஷன் தான். கரெக்டாக? ஸோ இதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணோன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா சிம்பிளாக உங்களோட ப்ரௌசரில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா லோட் ஆகிட்டே இருக்கா, ஜஸ்ட் இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ அப்படி க்ளோஸ் ஆகலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் வந்து இதை நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க இந்த URL. ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம VS கோடு வந்தீங்க வச்சுக்கோங்களேன். ஸோ நான் வந்து இந்த லைவ் சர்வர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இங்கே போர்ட் 5500 காமிக்குது பாருங்கள். ஸோ நான் அதை கிளிக் பண்ணுறேன். ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா சர்வரை வந்து ஆஃப் பண்ணிடும். ஓகே. ஸோ இப்போ நான் வந்து டேட்டா க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், திருப்பி நான் வந்து என்னோடய URL நாங்கள் காப்பி பண்ண பார்த்தீங்களா, அதை நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ என்டர். இப்போ திருப்பி பார்த்திங்க அப்படின்னா இந்த சைட் கான்ட் பி ரீச்னு வருது. ஏன் அப்படின்னா நம்ம வந்து லைவ் சர்வர் வந்து நம்ம இன்னும் ஆன் பண்ணல. கரெக்டாக? ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறேன் அப்படின்னா திருப்பி நான் வந்து இந்த கொரியை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். ஓகே. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் இது கமெண்ட் பண்ணிடுறேன். அண்ட் இந்த வாயில் இப்போ வந்து நான் வந்து அன்கமெண்ட் பண்ணுறேன். ஓகேவா? அன்கமெண்ட். இப்போ நான் சேவ் பண்ணிவிட்டேன். கோ லைவ் தரேன். ஸோ கோ லைவ். ஸோ ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ திருப்பி நான் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இன்ஸ்பெக்ட் கிளிக் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இங்கே திருப்பி கன்சோல் போனேன் அப்படின்னா என்னோடய அவுட்புட் வந்துடுச்சு. ஓகே. ஸோ சேவ் அவுட்புட். ஸோ திருப்பி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே நான் திருப்பி ஒரு இன்ஃபினைட் லூப் உருவாக்குறேன். இது எதுக்கு அப்படின்னா ஜஸ்ட் உங்களுக்கு வந்து பின் பாயிண்ட் பண்ணதுக்கு தான். ஸோ ஏன் அப்படின்னா சப்போஸ் ஏதாச்சும் பிரச்சனை நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா அதை விட்டு நீங்கள் எப்படி வெளியில் வரணும், அதுக்காக தான் நம்ம வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் I++ வந்து நான் வந்து கமெண்ட் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ பாருங்கள், நான் சேவ் பண்ணும்போது இங்கே பார்த்தீங்களா லூப் ஆகிட்டே இருக்குது. ஓகே. ஸோ இப்போ உங்கள் ப்ரௌசர் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா லோட் ஆகிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணோன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், டேரெக்டாக நீங்கள் ப்ரௌசர் க்ளோஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா என்ன மாதிரி நீங்கள் இந்த லைவ் சர்வர் வந்து நான் ஆஃப் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ இப்போ ரன் ஆகாது. இங்கே வந்து நான் ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? க்ளோஸ் பண்ணிட்டேன். அண்ட் திருப்பி நான் என்ன பண்ணலாம், இதை நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி நான் வந்து சேவ் பண்ணிவிட்டு கோ லைவ் தருவேன். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பியும் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. அண்ட் அவுட்புட்டை நீங்கள் அதில் பார்க்கலாம். கன்சோல் அண்ட் ப்ரௌசர். ஓகேவா? சேவ் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுதாங்க இன்ஃபினைட் லூப். ஓகேவா? ஸோ நீங்கள் இன்ஃபினைட் லூப் நீங்கள் பார்க்குறீங்கன்னா நீங்கள் கவலைப்படாதீங்க, நம்ம எல்லாருமே மிஸ்டேக் பண்ணுவோம். ஸோ அந்த மிஸ்டேக்கை நீங்கள் வந்து திருத்திக்க பாருங்கள். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம வேறு டிஃப்ரெண்ட் டாபிக் பார்க்கலாம். பாய்.